ஹலோ எவ்ரிவான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வந்து ஒரு மூவி டேட் தான் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹீட்லெஸ் கேர்ள் வந்து நைட்டே போட்டுட்டேன். எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு நான் ஒரு குளியலில் போட்டுட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் மூவிக்காக. அண்ட் இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூங்கும் போது ரொம்பலாம் டிஸ்டர்பன்ஸாக இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கமும் ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக முடி இழுத்துட்டேன். ஸோ த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 2 3. என்னடா வரல. ஓகே, ஃபைனலாக வந்துருச்சு. இதெல்லாம் இது மட்டும்தான் டைம் எடுக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த பேண்டை வந்து நான் அப்படி எடுத்துட்டேன்னா ஈஸியாக இருந்துச்சு. ஸோ யா, திஸ் இஸ் ஹவு த ஃபைனல் லுக் அண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நிஜமாக சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேரே பார்த்து பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் டவுனில் மட்டும் கொஞ்சம் வேவி இருக்குது, கல் இருக்குது. எனக்கு ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆச்சு. நிஜமாகவே ஷாக் ஆகிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ரிசல்ட் கேம். நல்லா தான் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அதை கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டைலாகை. ஸோ நான் மிரர்லேயும் வந்து பேக் சைட் பார்த்தேன். ஐயோ செம்மையாக இருக்குது, பேசாமல் பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி தான் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஃபைனலாக நான் கிளம்பிட்டு ஒரு 2-3 செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் நாங்கள் என்ன படம் போனோம்னா இது எஸ் முஃபாசா பார்த்துட்டோம். கேர்லிங் பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பும் போது நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில ஃபோட்டோவில். ஸோ ஆல்மோஸ்ட் அப்பவே போயிடுச்சு. பிகினிங் ஸ்டார்ட்டாக இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ஸ்ப்ரே அடித்தா நல்லா லாங் லாஸ்டிங் ஹோல்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிஹவ் நல்லா தான் இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். பாய்.